Assalamualaikum. Sound கேக்குதா நிஹா? ஓ கேக்கு. கேக்கிய உங்களோட ஸ்கிரீன் அடிக்குதா? ஓய்க்கு. போன்ல ஜாயின் ஆகிக்கிறா, டேப்ல ஜாயின் ஆகிக்கிறா? நிஹா போன்ல ஜாயின் ஆகிக்கிறா, டேப்ல ஜாயின் ஆகிக்கிறா? விளங்கல. நீ ஜாயின் ஆகிக்கிறது போன்லயா டேப்லயா? போன்ல. ஓகே, பிஸ்மில்லா. நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். குர்ஆன் அகாடமியில சார்பாக நீங்க ஜாயின் பண்ணிக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த வகையில ஆ உங்களுக்கு நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். மகிழன் வசகிலன் மரஹபன் பிக்கும். இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற வகையில் இன்றைக்கு நாங்கள் நேரடியாக சப்ஜெக்டுக்குள்ள போக மாட்டோம். மாற்றமாக ஆ உங்களை பத்தி சில விஷயங்களை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். எங்களை பத்தி சில விஷயங்களை, அகாடமி சம்பந்தமான சில விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும் என்ற வகையில இது ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுல ஆ வகையில முதலாவது ஃபெஸ்ட்டுக்கு நுஹா சாரி நிஹா நிஹா தானே பேர் பேசுறது தானே? ஓ Right. ஓ ஓ நீங்க குர்ஆன உங்களோட வயசு எத்தனை? 13ஆ 15ஆ? ஓ 13. 13. எவ்வளவு நம்ம குர்ஆன ஓதுறீங்க? நான் முந்திலிருந்து ஓதுறேன். எத்தனை கிரேட் வருஷம்? 5ல இருந்து கிரேட் ஒபிஷியலா தொடங்கினேன். கிரேட் 5ல இருந்து ஒபிஷியல் ஆஃப்டர் ஸ்காலர்ஷிப் ஊப்பினால ஒபிஷியலா தொடங்கின அப்படியா? ஓ சரி. ஒபிஷியலா தொடங்கின அர்த்தம் விளங்கல்ல, மீனிங் என்னது? அந்த ஃபுல்லா அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓத தொடங்கினேன் குருவான. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னா பெரிய குர்ஆனா சின்ன குர்ஆனா? பெரியது. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. நல்லா எனக்கு இந்த வசனங்களை ஒவ்வொன்றையும் நீங்க ஓதி பழகிக்கிற மெத்தட்ல வாசிக்கப்படாது. என்ன ஸ்டைல்ல உங்களுக்கு ஓத தெரியுமோ அந்த ஸ்டைல்ல ஓதி கொண்டு போங்க ஒவ்வொண்டா. கத்தியா? சத்தம் போட்டுதான். கத்தி ஏண்டா எனக்கு விளங்குற மாதிரி ஓதினா சரி. நீங்க சத்தம் போட்டா. சத்தம் போட்டு நீ எனக்கு எங்களுக்கு உங்களோட கையில இருக்கிற போனுக்கு முன்னால எங்களுக்கு விளங்குற மாதிரி ஓதுனா சவுண்டா ஓதினா சரி. கத்தி பெரட்டி கொண்டு ஓத தேவையில்லை. ஆனா ஓதணும், வாசிக்கப்படாது. ம் ஓதுறேன். ஓகே. ஓதுங்க. إياك نعبد وإياك نستعين أنعمت عليهم وامرأته حمالة الحطب لا أعبد وما تعبدون الذين إذا اقتالوا على الناس يستفون. ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைரன். இதே மாதிரி ஓதுங்க பாப்போம். எனக்கு அந்த ஆ, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் விளங்குறல கிளியரா? உங்களோட டிஸ்பிளேல மேலுக்கு கருப்பாக கொடுது அப்படியா? பிளக் ஆகிக்க இல்ல அப்படியா? ஆ, இல்ல எனக்கு இந்த ஜாய் இப்படி வித்தியாசமான அரபிக் வேர்ட் கஷ்டம் ப்ரொனவுன்ஸ் பண்ண. நீ எந்த குர்ஆன்ல வீட்டுல ஓதுனீங்க? அதாவது நான் ஸ்ரீலங்கன் இருக்கிற அந்த பாகிஸ்தான்ல போன்ல இருக்கிற குர்ஆன் இல்லையா ஓதினேன்? இல்ல இந்த தமிழ் மீனிங் வந்த குர்ஆன். ஓ ஓ, அந்த போன் தான், அந்த போன் எல்லாம் ஒன்று தான். நீங்க வேற போன்ல ஓதினா அதுதான். தான் எங்களுக்கு பிரச்சனை.
சவுதில இருந்து வர குர்ஆன் நிக்கிறே அது வேற குர்ஆன். அது வந்து நீங்க ஓதுற தர்ஜுமால வர ஃபோன் இல்ல, அது வித்தியாசமான ஃபோன். அது ஆ அந்த இது சேம் ஃபோன். என்ன பிரச்சனை? என்ன எழுத்து விளங்குது இல்ல? எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் விளங்குறல்ல. ஃபர்ஸ்ட் வேர்ட் விளங்குறல்ல. சரி, ரெண்டாவது ஓதுங்களே பாப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ட் மீனிங் நீங்க சொல்லுங்க. இப்ப இது என்ன எழுத்துன்னு விளங்குறல்ல அப்படியா? இது என்ன எழுத்து? இல்ல அந்த ஆ? பேக்கு அடுத்து இருக்கிற என்னன்னு விளங்குறது. இந்த லெட்டர் விளங்குது இல்ல அப்படியா? இது நீங்க ஓதுற ஓ அந்த குர்ஆனும் இதே ஸ்டைல தானே இருக்குது. நீங்க ஓதுற குர்ஆன்லயும் இதே ஸ்டைல தானே இருக்குது. நான் எடுத்து காட்டவா? இப்ப நீங்க சொன்னீங்க ஆ தர்ஜுமா தானே, தமிழ் மீனிங் தர்ஜுமா குர்ஆன் தானே. ஒரு ஓ சைடு ஃபுல்லா தமிழ் லைக்கும் அடுத்த சைடு ஃபுல்லா அரபிக் லைக்கும் அதானே. ஓ ஓ. ஆ அதுலயும் இதே ஃபோன் தான் நீங்க. சரி, ரெண்டாவது ஓதுங்களே பாப்போம். حتى زرتم المكابر. ஒவ்வொன்றா ஓதி கொண்டு போங்க. يومئذ يصدر الناس أشتاتا سلام هي حتى مطلع الفجر أرأيت إن كذب وتولى وفرعون ذي الأوتاد. ஓகே, நீங்க இந்த அமைப்புல முழு குர்ஆனும் ஓதிக்கிறீங்க அப்படியா? இப்ப நீங்க ஓதி காட்டின இந்த ஸ்டைல்ல உங்களுக்கு முழு குர்ஆனும் ஓத தெரியும் அப்படியா? آه أو வைக்கும். ஓவா ஈக்குவல் இப்படிதான் ஓதி பழகிறீங்க அப்படிதானே? அதானே ஃபேக்ட். ஆ வேற ஒன்றும் இல்லையே. சரி, ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இல்ல. இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். எங்கட அகாடமியில உங்களை நாங்க எந்த பகுதியிலிருந்து கொண்டு போறது, எதுலேருந்து நீங்க எங்கட பாடத்தை ஸ்டார்ட் பண்ண போறீங்க தொடர்பாக தான் நாங்க அடுத்து பேச போறோம். நான் இப்ப எங்கிட்ட நீங்க என்ன செய்றீங்க, என்ன செய்ய போறீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்ய போறோம், உங்களை வச்சு நாங்க என்னத்தை படிப்பிக்க போறோம்ங்கிறத நீங்க சரியா விளங்கிக்கணும். சரியா? இல்லாட்டி பிறகு பெரிய ஆ பிரச்சனை வைக்கிறோம். எங்கட சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் 3 வகையான லெவல் இருக்குதுங்கிறத நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சுப்பீங்க. எங்க லேஅவுட்ல வந்திருக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல சொல்லுவோம் பேசிக் ஓ லெவல் சொல்லி. பேசிக் லெவல்ல நாங்க 2 பகுதியா பிரிச்சுக்கிறோம். ஒன்று லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன், எழுத்துக்கள் அறிமுகம். ரெண்டாவது லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் என்ற பகுதி. அதுலயும் லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் என்ற பகுதி ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுல 2 பார்ட் இருக்குது. பிகினர் லெவல் 1, பிகினர் லெவல் 2 என்று சொல்லி. பிகினர் லெவல் 1 பொறுத்த வரைக்கும் சில பேர் வருவாங்க, அவங்களுக்கு அலிஃபும் தெரியாது, பாவும் தெரியாது, நூனும் தெரியாது, பாவும் நூனும் வித்தியாசம் தெரியாம இருக்கும். அப்ப அந்த பகுதியான ஆட்களுக்கு ம் ஃபர்ஸ்ட் லெவல் ஈக்கும், அது உங்களுக்கு தேவையில்லை. செகண்ட் லெவலை பொறுத்த வரைக்கும், பிகினர் லெவல்ல 2 பொறுத்த வரைக்கும் வேர்ட் பை வேர்டாக, உதாரணத்துக்கு இப்ப ஐனோட பக்கத்துல இன்னொரு ஐன் சேர்ந்து வந்துன்னு சொன்னா அது டிசைன் வித்தியாசமா இருக்கும். நீங்க சொன்னது போல அந்த ஹார்ட டிசைன் இன்னொரு ஹாவோட சேர போகல அதோட டிசைன் கொஞ்சம் டிஃபரெண்டாக வரும். அப்ப அந்த மாதிரி ஒரு லெட்டர் இன்னொரு லெட்டரோட சேர்ந்து வர சந்தர்ப்பத்துல எப்படி நாங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி கொள்ற என்ற சப்ஜெக்டாகத்தான் இந்த பாட்டிக்கும். மோஸ்ட்லி நீங்க இதுல ஓகே, ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் இதுல உங்களுக்கு குழப்பம் வைக்கிறதால நாங்க இதை அவாய்ட் பண்ணிக்கொள்ளும், தவிர்த்து கொள்ளும். இது உங்களுக்கு தேவைப்படாது. ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல்ல செகண்ட் பார்ட் லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் பார்ட். நாங்க இன்ட்ரடக்ஷன் பார்ட்டை ஃபுல்லா நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்க ஆல்ரெடி நீங்க பாஸ் ஆகி வந்துட்டீங்க, அது உங்களுக்கு தேவையில்லை. லெட்டர்ஸ் பார்ட்ல உச்சரிப்பு பகுதி, எழுத்துக்கள் உச்சரிப்பு பகுதி பொறுத்த வரைக்கும் அதுலயும் 3 பார்ட் இருக்குது. சரியா? அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் லெட்டர் பை லெட்டராக நாங்க பிராக்டிஸ் பண்ணி பழகுறது. இது உங்களுக்கு ஆல்ரெடி ஓகே. ஓகே என்று சொன்னா உங்களுக்கு எல்லா எழுத்தும் சரியா உச்சரிக்க தெரியும் என்ற அர்த்தம் அல்ல, உங்களுக்கு எழுத்துக்களுக்கு உரிய உச்சரிப்பு தெரியும். சரிப்பலங்கிறது 2வது விஷயம், எழுத்துக்களை உச்சரிக்கிறது தெரியும் என்றது ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது இன்டர்மீடியட் லெவல் நான் சொல்லுவோம் பை வேர்ட். அதாவது உதாரணத்துக்கு இப்ப அல்ஹம்து என்று சொல்ல எடுத்தா நீங்க அதை பேசிட்டு அல் அல்ஹம் அல்ஹம் அல் அல்ஹம் அல்ஹம்து இப்படி நீங்க ஒரு வேர்டுக்குள்ளாலேயே ரிப்பீட் பண்ணாம நீங்க ஃப்ளோவ்லயா சொல்லி கொண்டு போறீங்க, ஓதி கொண்டு போனீங்க. இப்ப நீங்க ஓதி காட்டுனதை வச்சு நான் பேசுறேன்னா, ஆகவே உங்களுக்கு இந்த பகுதி தேவையில்லை. ஏன் தேவையில்லை? உங்களுக்கு வேர்ட் பை வேர்டாக ஃப்ளோவில் சரளமாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தெரியுது. சரியா? அப்பர் லெவல்ல பொறுத்த வரைக்கும் அப்ப ம் இன்டர்மீடியட் லெவல்ல பொறுத்த வரைக்கும் இது பை வேர்சஸ். இதுதான் இப்ப நீங்க எனக்கு ஓதி காட்டின பகுதி. வசனம் வசனமாக பொருவான நீங்க பிராக்டிஸ் பண்ற பாடம். இது 13 சாப்டர் இதுக்குள்ளே இருக்குது. உங்களை நீங்க உங்களோட பயிற்சியை ஸ்டார்ட் பண்ண போறீங்க எங்கட பாடத்துல இந்த பாட்டுல தான். அதாவது ஃபர்ஸ்ட் லெவல்ல
ஃபைனலா இருக்கிற ஒரு பார்ட்ல தான் உங்களோட சாப்டர் இன்ஷா அல்லாஹ் எங்களோட சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் பண்ண போகுது. காரணம் என்னென்றால் இந்த ம் பார்ட் உங்களுக்கு பெரிய ஒரு பெரியர் ஆகிக்குது. நீங்க குர்ஆன பக்கங்களாக சூறாக்களாக ஓத போறதுக்கு. அதாவது நீங்க ஒரு சரியான ஸ்டைலுக்கு நீங்க ட்ரக்ல போகணும் என்றால் நீங்க இந்த பாட்டை கட்டாயம் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய தேவை தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால தான் எங்களோட செகண்ட் லெவல் வரும், அட்வான்ஸ் லெவல் என்று சொல்லி. அதுல இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் ரூல்ஸ்களை பத்தி நீங்க படிப்பீங்க. முக்கியமான 7 சாப்டர் இருக்குது. அதுல 7வது சாப்டர் அட்வான்ஸ் ஆன ஒரு சாப்டர் ஆகிக்கும். அதுக்கு முன்னால இன்ஷா அல்லாஹ் இங்கேயும் நாங்க உங்களுக்கு ரூல்ஸை வந்து நீங்க ஸ்ரீலங்கால மதரசால அல்லது வீட்ல நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி நோட்ஸை வச்சு கொண்டு பாடம் ஆகிக்கொண்டு எக்ஸாம் செய்யற மாதிரி ஒன்று மீக்காது. நாங்க சாப்டரை விளங்கப்படுத்துவோம். அது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ஆகிக்கும். எங்களுக்கு தேவை நாங்க தார குர்ஆன் அல்லது நீங்க ஈக்கிற குர்ஆன் நாங்க தார வசனங்களை மிஸ்டேக் இல்லாம ஓதி காட்டுறதுல நாங்க கண்ணு கருத்துமா ஆயிக்கும். நோட்ஸ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு உங்களை நீங்க உங்களை வளர்த்து கொள்றதுக்கு ஒரு ஐடியா எடுத்துக்கொள்றதை தான் ஈக்குமே ஒழிய நாங்க பாடம் கேட்கறதா ஈக்காது. சம்டைம் நீங்க ஓதுறதுல மிஸ்டேக் விட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்ல இருந்து கொண்டு நாங்க என்ன செய்வோம், சட்டத்துக்கு வருவோம், ம் ஆர்குமெண்ட்டுக்கு வருவோம், டிஸ்கஷனுக்கு வருவோம், கேள்வி கொஸ்டின்ஸுக்கு வருவோம். பட் நீங்க சரியா ஓதுனீங்கன்னா உங்களுக்கு கேள்வி வராது, உங்களுக்கு பிரச்சனை வராது, நீங்க ஓதி கொண்டு போகலாம். பட் நாங்க ம் விளங்கப்படுத்தோம் இன்ஷா அல்லாஹ் செகண்ட் லெவல்ல. தேர்ட் லெவல் தான் மாஸ்டர் லெவல். இதுல தான் நீங்க முதலாவதாக குர்ஆன சொன்னீங்களே இப்ப முழு குர்ஆன் ஓதியலும் என்று சொல்லி அந்த மாதிரி அமைப்புல பக்கம் பக்கமாக சூறாக்களாக ஓதுறதுக்கு நீங்க போவீங்க. அது வரைக்கும் குர்ஆனை தான் ஓதுவீங்க. குர்ஆன்ல இருந்து செலக்டட் வேர்சஸ் தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க. சரியா? குர்ஆனை நீங்க சூறாக்களாக பக்கங்களாக ஓத போவீங்க இந்த தேர்ட் லெவல்ல தான். இந்த பகுதியில குர்ஆன பக்கங்களாக சூறாக்களாக ஓதி கொண்டு போற லெவல்ல உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று உங்களுக்கு இஜாசா என்ற ஒரு பாட்டுக்குள்ள நீங்க விரும்பினால் அந்த பாட்டை நீங்க கண்டினியூ பண்ணலாம், அல்லது ஹிஃபுல் என்ற பாட்டை கண்டினியூ பண்ணலாம். அப்படியும் இல்ல அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு குர்ஆனை இப்ப சரியான மெத்தட்ல ஓத தெரியும் என்றதை நீங்க திருப்தி அடைஞ்சால் சாட்டிஸ்ஃபைட் என்றால் நீங்க கிளாஸ்ல இருந்து உங்களோட கிளாஸை கோர்ஸை முடிச்சுட்டு போகலாம். இது ஆப்ஷனான விஷயம் ஒன்று சொல்லிக்கிறோம். இஜாசா என்று சொன்னா என்னன்னு தெரியுமா? சரியா தெரியா? நல்ல விஷயம். இஜாசா என்று சொன்னால் இப்ப நாங்க உங்களுக்கு ஓய்த்தாரம்டா, எங்களுக்கு வகை ஆரம்பிச்சாலாட்டைந்து மிகா நாங்க உங்களுக்கு ஆ உங்களுக்கு ஓய் தந்தது யாரு? அல்லாஹ்வா ரசூலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். யார் ஓய் தந்தது எங்களுக்கு? ரசூலுல்லா எங்களுக்கு ஓய் தந்த அப்படியா? வீட்டுல வந்து உட்கார்ந்து கை காலை மடிக்கி உட்கார்ந்து கீழே உட்கார்ந்து ஓத சொன்ன அப்படியா? இல்ல இல்லையா? அப்ப எங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் ஓய் தந்தீங்க என்னமேனா, அவங்களுக்கு ம் யாராச்சும் ஒருத்தர் ஓதி கொடுத்தீங்க என்னமேனா, இப்படி 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 பார்த்தா என்ன நடக்கும் கடைசியா? அல்லாஹ் அல்லாஹ்ல போய் சேரணும். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டிக்கணும். நான் சொல்ற ஓதி காட்டினது வீட்ல இருந்து டெக்ஸ்ட்ல அனுப்புறதல்ல, பிரிண்ட் பண்ணி காப்பி அனுப்புறதல்ல, மதினால இருந்து முஸ்ஹப்ல காப்பி பண்ணி அனுப்புறதல்ல. வாய் மூலமா ஓதி காட்டுற ஒழுங்குங்கிறது அல்லாஹ் தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஓதி கொடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்க்கு வந்து 23 வருஷமா உட்கார்ந்து மெது மெதுவா ஓதி பழக்கி. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு உண்மையில அரபி தெரியாதுனா, அலிபா தெரியாதுனா, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் ம் இருக்கிறேனா அப்படியா? ஆ அப்படி இல்ல. ரசூலுல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும். அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் தெரியும். ரசூலுல்லாஹ் பேசின மொழியே அரபு தான். இருந்தாலும் குர்ஆன் ஓதுறதுங்கிறது கொஞ்சம் கவனமாக ஈக்கணும். அதுல மிக கவனமாக ஈக்கணும்ங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி ஒவ்வொரு வசனமாக நிதானமா ஓத வச்சு ரசூலுல்லாஹ் திருப்பி ஓதி காட்டி இப்படி பெரிய ஒரு பிராக்டிஸ் ஒன்று ரசூலுல்லாஹ்க்கு நடந்துக்கு. ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களுக்கும் அப்படி செஞ்சுக்கிறார். சஹாபாக்கள் அவங்களுக்கு போற வந்தாங்களுக்கு அப்படி செஞ்சுக்கிறாங்க. நாங்க என்ன செய்யறோம் என்றால் நீங்க எங்கள்கிட்ட ஓத வந்து பழகி எல்லாம் முடிச்சு. சவுண்ட் கேக்குதா? ஸ்ட்ரக் ஆகுதா? சவுண்ட் கேக்குதா? ஸ்ட்ரக் ஆகுதா? சரி ஸ்ட்ரக் ஆகி கொண்டிருந்து இப்ப சரி இப்ப சரியா? சரி, ஓகே. கட்டாயம் சொல்லிக்கணும்மா, இது சரி ஸ்ட்ரக் கேக்குறேன் ஆகினா கடைசி நாங்க பேசிக்கொண்டு போவோம், உங்களுக்கு ஒன்றும் கேட்காது. இப்ப நீங்க வந்து இந்த ஃபைனல் லெவலுக்கு வந்து மாஸ்டர் லெவல்ல குர்ஆன் அழகா ஓத பழகிட்டு முழு குர்ஆனையும் எங்களுக்கு நாங்க சொல்ற அமைப்புல ஓதி காட்டினீங்க என்றால் நாங்க ஒரு ஸ்ட்ரக் சர்டிபிகேட் ஆகுது ஸ்ட்ரக் ஆகிற திருப்பி ஸ்ட்ரக் ஆகிற உங்களோட சைட்ல எங்களோட நெட்வொர்க் இல்ல. ஹைர். அப்ப அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் ஒன்று தருவோம். அந்த சர்டிபிகேட் எப்படி ஆ இருக்கும் என்றால் இந்த ஸ்கூல்ல தர உங்களோட பேரை போட்டு தர சர்டிபிகேட்டா இருக்காது. அந்த சர்டிபிகேட் எப்படி இருக்கும் என்றால் இறுதியாக உங்களோட பேரிக்கும், அதுக்கு முன்னாடி யார் உங்களுக்கு முழு குர்ஆனையும் ஓதுறத கேட்டு பழக்கி விடுறாங்களோ அவங்களோட பேரிக்கும்,
அதுக்கு முன்னால் அவங்களுக்கு யார் பழக்கினாங்களோ அவங்களோட பெயர் இருக்கும். இப்படி அந்த செட் லாஸ்ட் நேமாக அல்லாஹ்வுடைய பெயர் வந்து சேரும். இதுக்காக ஒரு சர்டிபிகேட் நாங்கள் உங்களுக்கு தருவோம். இது கொஞ்சம் ரிஸ்கான வேலை, அதை நான் உண்மையை சொல்லிக்கொள்ளணும். கொஞ்சம் ரிஸ்கான வேலை, பயங்காட்டுறதுக்கு செலவில்ல, உண்மையே ரிஸ்கான வேலை. கொஞ்சம் தியாகம் செய்யணும், பொறுமை தேவை, நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி நிறைய விஷயங்கள்ல சுமந்த பகுதி. இப்போ இல்லைன்றது உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? ஓ எஸ். சரி, இதான் எங்கட சிலபஸ்லயும் உங்களோட பகுதி நாங்க கொண்டு போற பகுதி. இதை நாங்க ஷோர்ட்டா இப்படியான ஃபார்மேட்ல போட்டிக்கிறோம். இதை உங்களுக்கு ஒரே பார்வையா பார்த்துக்கொள்ளிடும். நான் உங்களுக்கு விளம்பரப்படுத்தினதை ஒரு ஃபார்மேட்டுக்கு நாங்க ஷோர்ட்டா இதில் போட்டு காட்டிக்கிறோம். நீங்க உங்களோட டைம் ஃப்ரீ டைமுக்கு இதை பார்க்கலாம். சரி, எங்கட அகாடமிக் என்று சொல்லி மிஷனை நாங்க மிக தெளிவா இருக்கிறோம். எனவே நீங்க செய்ய விளங்கிக் கொள்ளணும். எங்கட டார்கெட் என்னன்னு சொன்னா, நீங்க வந்திக்கிறீங்க, உங்களுக்கு சரியான உச்சரிப்போட, அடிப்படையான சட்ட விதிகளோட, உங்கள்ட்ட இயல்பா இருக்கிற குரல் ஓசையின் பிரகாரம் உங்களுக்கு இன்னும் ஒருத்தர் டோன் எடுத்து ஓதுங்கன்னு நான் அவங்கள கட்டாயப்படுத்த மாட்டோம். உங்கள்ட்ட இருக்கிற டோனை தான் நீங்க ஓதணும். நீ சுதேசி மாதிரி ஓதணும், பர்ரா மாதிரி ஓதணும், அப்துல் ரஹ்மான் இவர யாரு ஷாரியை போல ஓதுன்னு நான் சொல்ல மாட்டோம். உங்கள்ட்ட இருக்கிற டோன்லாம் நீங்க ஓதணும். ஆனா வந்து சரளமா ஓதணும், மிக சிம்பிளா ஓதிக்கொண்டு போகணும். அதுக்கு நாங்க உங்களை பழக்கி விடுவோம். எங்களோட அல்டிமேட் டார்கெட் லாங் டேர்முக்கான பிளான் என்னன்னு சொன்னா, அகாடமியில பொதுவான அதற்கே உரிய முறையில ஓதுற ஒரு ஜெனரேஷன் ஒன்றை உருவாக்கி விடணும். வருங்காலத்துல வாராக்கள் குர்ஆன இப்ப நீங்க ஓதி காட்டினது மாதிரி வேற வேற அமைப்புல ஓதுறதுக்கு பெய்திடப்படாது. குர்ஆன் அதற்கே உரிய அமைப்புல பாதுகாக்கப்படணும்ங்கிறதுக்கு தான் எங்கட டார்கெட். அதுக்காகத்தான் அகாடமி ஒரு கடந்த 5 இயர்ஸா ஒர்க் பண்ணி கொண்டு வருது. தமிழ் பேசும் உலகத்துல, இலங்கையில மட்டுமல்ல. எனவே நாங்க உங்களுக்கு துவா பாடம் கேட்க மாட்டோம், ஹதீஸ் பாடம் கேட்க மாட்டோம், தப்சீர் சொல்லி தர மாட்டோம். வேற ஒரு பாடமும் நடக்காது. குர்ஆன் தான் நடக்கும். குர்ஆனை ஓதி காட்டுறது தான் நடக்கும். அதுக்கு முழு குர்ஆனையும் நீங்க என்கிட்ட ஓதி காட்டினா நீங்க என்கிட்ட பாஸ் ஆகி போயிடலாம் என்றும் கனவான இயலாது. சரியா? முழு குர்ஆனையும் ஓதி முடிச்சிட்டு வசந்தா ஒரு பெரிய ஒரு கேக் கொண்டு வெட்டி பெரிய பெருநாள் ஒன்று கொண்டாடிட்டுலாம் போக இயலாது. எங்களோட அமைப்புல குர்ஆனை நாங்க ஒரு லெவலுக்கு பின்னால நீங்க உங்களுக்கு ஒரு தைரியம் கொண்டு வரும். எந்த பக்கத்தை திறந்தாலும் நான் குர்ஆனை அந்த அமைப்புல ஓதுவேன் என்ற ஐடியா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வரும். எனவே நீண்ட காலத்துக்கு எங்கிட்ட உட்கார்ந்து கொண்டு நீங்க ஓதி கொண்டு இருக்கப்படாதுங்கிறது எங்க டார்கெட்ல உண்டு. நீங்க அவசரமா ஓதி முடிச்சுட்டு போகணும், சரியா ஓதி பழகிட்டு போய்த்திடணும். அதுக்கு எங்கட சைட்டால முடியுமான சப்போர்ட்டை நாங்க தருவோம். உங்களோட சைட் கட்டாயம் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதே போல உங்களை போல ஸ்கூலுக்கு போற ஆட்களுக்கு மட்டும் இந்த அகாடமி உருவாக்கப்படலை. அது நீங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். எத்தனை வயசு ஆகினாலும் 6 வயசுக்கும் இந்த அகாடமி பொருத்தம், 60 வயசுல ஒருத்தருக்கும் இந்த அகாடமியில ஓதுறதுக்கு இடம் நீக்குதுங்கிறத நீங்க விளங்கிக் கொள்ளணும். ஹைரன், இப்போ உங்களுக்கு சில முக்கியமான சில விஷயங்கள் இது ஒன்று. கட்டாயம் நீ கிளாஸுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஜாயின் ஆக ரெடி ஆகிக்கணும். சரியா? அகாடமிங்கிறது டோட்டலி டைம் ஃப்ரேமோட செட் பண்ண பட்டிக்கிறதால சரி கஷ்டம் எங்களுக்கு ரன் பண்றது. ஸோ கட்டாயம் டைமை மேனேஜ் பண்ணுவோம். ரெண்டாவது, நீங்க ஜாயின் ஆகிற டிவைஸ் எந்த டிவைஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சார்ஜிங் நெட்ஒர்க்கும் சரியாகிறதாங்கிறத பார்த்துக்கோங்க. ஜாயின் ஆகின பின்னால நீங்க அதை பார்க்கப்படாது. சில பேர் கிளாஸ்ல ஜாயின் ஆகின பின்னால தான் நிறையப்பா டேட்டா முடியும்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் அந்த கிளாஸ் செய்ய மாட்டோம், என்ன செய்ய இயலாது. சரியா? மூணாவது, உங்களோட டிவைஸ் இப்போ போன் கையிலே ஆகிக்குது. ஓ அந்த போனை கையில வச்சுக்கொண்டு கிளாஸுக்கு வர இயலாது. ஸ்டாண்ட் பையா ஒரு இடத்துல நீங்க டெப் பண்டால டெப் பை ஸ்டாண்ட் பண்ணி வைப்பீங்களா? எப்படி லெஃப்ட் பண்டா உங்களுக்கு ஆ முன்னாடி ஸ்டாண்ட் வைக்கும், அதே மாதிரி போனையும் ஸ்டாண்ட் பையா ஒரு இடத்துல வச்சு தான் கிளாஸுக்கு ஜாயின் ஆகணும். வேண்டாம் உங்களுக்கு உங்களோட டிவைஸை டச் பண்றதுக்கான எந்த ஒரு தேவையும் வராது. நாங்க தான் ரன் பண்ணுவோம். எங்கிட்ட சைட்ல இருந்து முழுமையா நாங்க அதை ஃபங்க்ஷன் பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். தேவையான மாற்றங்களை எடிட்டிங் நாங்கள் செய்வோம். நீங்க ஓதுறது மட்டும் தான் உங்களோட வேலையா ஆகும். உங்களோட நல்ல சைலண்டான பிளேஸ்ல இருந்து கிளாஸுக்கு வந்துக்கிறீங்க. லீவ் பெர்மிஷனை பொறுத்தவரை கட்டாயம் லீவ் தேவைண்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏர்லியா பெர்மிஷன் எடுத்துக்கொள்ளையும் எடுத்துக்கோங்க. லீவுங்கிற பெர்மிஷனுங்கிறது அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்க இப்படிதான் என்ன தேவை அல்லது என்ன ப்ராப்ளம், இன்னைக்கு கிளாஸுக்கு வந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி நீங்க இன்ஃபார்ம் பண்ணா போதும். அதான் முடியுமான வரைக்கும் ஏர்லியா இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? கட்டாயம் நீங்க இருக்கிற இந்த லெவல் உங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கும். ஹோம்ஒர்க் ஸ்டைல் இன்ஷால்லா உங்களுக்கு என்ன அமைப்புல ஹோம்ஒர்க் வரும்ங்கிறது நாங்க இன்ஷால்லா கிளாஸஸ் நடந்து கொண்டு போற இடத்துல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ற முக்கியமான விஷயம் என்றால், ஒரு கிளாஸ்ல ஹோம்ஒர்க்குங்கிறது நீங்க எங்கிட்ட சப்ஜெக்ட் படிச்சு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எந்த ஒரு பாடமும் உங்களுக்கு 3 மெத்தட்ல நாங்க உங்கள்ட்ட இருந்து உங்களோட உசுரை வாங்குவோம். 3 மெத்தட்ல உங்களுக்கு பாடத்தை ஃபுல்லா கேட்போம். ஒன்று, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அந்த பாடம் உங்களுக்கு படிப்பிக்கப்படும். ரெண்டாவது, படிப்பிக்கப்பட்ட பாடத்திலிருந்து சமரி பண்ணி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரப்படும்.
மூணாவது அந்த ஹோம்ஒர்க்கை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், ரெடி ஆகணும், நிறைய ஒர்க் செய்யணும். அந்த ஹோம்ஒர்க் கட்டாயமா கண்டிப்பா அடுத்த பாடம், அது இந்த ஃபெஸ்ட் பாடம் படிச்சு அடுத்த பாடம் வருமே, ஃபெஸ்ட்டுக்கு அந்த பாடம் கட்டாயம் ரிவிஷன் ஆக நான் உங்கள்கிட்ட ஃபுல்லா கேட்போம். அந்த ஹோம்ஒர்க்ல சாட்டிஸ்ஃபைடு இல்லைண்டா, அந்த ஹோம்ஒர்க் நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விலங்கெடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியாகி வரலண்டால் அந்த 2வது கிளாஸ்ல புதிய பாடத்தை நான் போக மாட்டோம். ஆல்ரெடி படிச்ச பாடத்தை மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸாக செய்வோம். இதுல நாங்க கண்டிப்பா செய்வோம். எனவே ஹோம்ஒர்க்குங்கிறது உங்களை நீங்க தரப்படுத்திக் கொள்றதுக்கு, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க ஃபாஸ்டா மூவ் ஆகி கொண்டு போறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். விளங்கினா சொன்னது நான்? ம் எஸ். அடுத்த முக்கியமான விஷயம், அவள் வெயிட்டிங் டைம் பீரியட் நொண்டிக்கிறார். எங்களோட அகாடமியில வந்து இப்போ உங்களுக்கு தந்திக்கிற ஜூம் லிங்க் எல்லாம் தானே, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்துல செய்யப்பட்டிருக்கு. ம் எப்பவும் அதுல எக்ஸஸ் ஆக இயலாது. அதுக்கு தனியான ஒருத்தர் இருக்கிறார், அவங்க தான் செஞ்சு தருவாங்க. உங்களோட லிங்க் வந்து 6:30 கிளாஸ் என்றால் மேபி 6:25 ஓகே ஆயிடும், ஓப்பன் ஆயிடும். இன்கேஸ் இன்கேஸ் அதை விட மேலியா ம் சில மெசேஜ்களை தந்துட்டு ஓப்பன் ஆக சான்சஸ் செய்யும். அப்படி ஓப்பன் ஆகினா உங்களோட லிங்க் வந்து ம் 6:30 என்றால் 6:40 வரைக்கும் வெயிட்டிங்ல இருக்கும். ஓப்பன் ஆகி நீங்க வருவீங்கன்னு பார்த்து கொண்டு இருக்கும். நீங்க வரல, உங்களோட வாட்ஸ்அப்பாலையும் எங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் வரலன்னு சொன்னா எங்கள்கிட்ட இருந்தும் உங்களோட லிங்க் போட்டோவா லீவ் ஆகி போயிடும். டைம் செட் பண்ணப்பட்டி அப்படிதான். அப்போ 6:30 என்றால் ம் 6:38 39 போயிடும். அது போல நீங்க வந்து நான் கிளாஸ் ஜாயின் ஆக போறேன்னு சொன்னா அந்த எக்ஸஸை திருப்பி எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 hour போகும். அதுக்கு போற கிளாஸ் எல்லாம் போயிடும். சரியாகவே கட்டாயம் இதுல என்ன சமரி என்னென்றால், டைமை மிஸ் பண்ணாம ஒரே நேரத்துக்கு அலரத்தை சரி வச்சு கிளாஸுக்கு நீங்க வந்து கொள்றது முக்கியம். சரியா? அடுத்தது முக்கியமாக விஷயம், எங்களோட annual வெக்கேஷனை பொறுத்த வரைக்கும் அகாடமியில டோட்டலாக 5 வெக்கேஷன் இருக்குது. சரியா? ம் முதலாவது வெக்கேஷன் இன்ஷால்லா எங்களுக்கு அடுத்ததா வரப்போற வெக்கேஷன் தான் ரம்லான் ஃபெஸ்டிவல், நோம்பு பெருநாளுக்கு 7 days வெக்கேஷன் இருக்குது. ஹஜ் ஃபெஸ்டிவலுக்கும் 7 days இருக்குது. டிசம்பரோட வெக்கேஷனை நான் தாண்டி வந்துட்டோம் 7 days. மே டேயும் மீலா டேயும் ஸ்பெஷல் வெக்கேஷனாக இருக்குது. இதோட வேறு ஏதாவது லீவுகள் அகாடமியில தேவைண்டா நோட்டீஸை ஒஃபிஷியலான வாட்ஸ்அப் குரூப்புக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே நேரம் அகாடமியால ஏதாவது கிளாஸஸ் நடைபெற்றுக்கொள்ள வச்சுக்கொள்ள முடியாம போனாலும் அது தொடர்பான மெசேஜ் இண்டிவிஜுவல் என்று சொன்னா உங்களுக்கு பேர்சனலா வரும். காமனான மெசேஜ் என்று சொன்னா வாட்ஸ்அப்ல ஒஃபிஷியல் குரூப்புக்கு வரும். அதை நீங்க பாத்துக்கணும்மா. ம் ஹைரன். அடுத்த முக்கியமான விஷயம், நீங்க எங்கட யூடியூப் சேனல் போய் பாத்துக்கிறீங்களா? யூடியூப் சேனலை பாத்துக்கிறீங்களா? செக் பண்ணி இல்ல இல்ல அப்படி ஒண்டிக்கும் தெரியுமா? ம் யூடியூப் சேனல் ஒண்டிக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஓ தெரியும். பேரும் தெரியும் தானே? சரியா தெரியாது. இந்த உங்களுக்கு கீழே தான் போட்டு காட்டிக்கிறான் பாருங்க. இதான் என்னோட யூடியூப் சேனல். சரி, ஏன் நாங்க யூடியூப் சேனலை உருவாக்கிறோம் என்று சொன்னா உங்களை போய்த்துட்டு உலகத்துல அறிமுகப்படுத்துறதுக்கு அல்ல, நீங்க யாருன்னு சொல்லி உலகத்துல செல்றதுக்கு அல்ல. நிறைய பேர் இதுகளுக்கு கூட அறிமுகமாயிட்டாங்க, அது செய்ய வழி இல்லை. நாங்க இந்த சேனலை உருவாக்கிக்கிற நோக்கம், உங்களோட ஓதலை நீங்க சரியா புடிச்சு கொள்றதுக்கு உங்களுக்கு 3 விஷயம் தேவை. சரியா நிகா? உங்களுக்கு எத்தனை கண்ணிக்கு எத்தனை காதிக்கு? 2 கண் 2 கால் 2 காது 2 கண், ஆனா வாய் மட்டும் ஒண்டிக்குது, அப்படிதானே? ம் ஏது அது தெரியாதுண்ணா. சரி, அதுக்கான ஆன்சரை தேடி பாருங்க. சரி சரியா? அதுல அர்த்தம் என்னடா, நாங்க கண்ணால நிறைய ம் பார்க்கணும், காதாலையும் நிறைய கேட்கணும், அப்பதான் எங்களோட வாயால சரியா ஓதலாம். இதான் ஒரு சமரி. ஒன்றை நீங்க கண்ணால 2க்கு பாக்குறீங்க என்றால், 2 மடங்கு பாக்குறீங்க என்றால், காதாலையும் அது 2 மடங்கு காதால கேட்கிறீங்க என்றால் உங்களால ஒரு முறையில் சரியா ஓதலாம். எனவே நீங்க பாக்குறதையும் நீங்க கேட்கிறதையும் சரியான ஒரு பிளாட்ஃபார்முக்கு உங்களுக்கு நாங்க தாரதுதான் எங்கிற நோக்கம். அதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டதான் யூடியூப் சேனல். இன்னைக்கு நீங்க கிளாஸ்ல ஜாயின் ம் ஆகுறீங்க, நீங்க ஓதுறீங்க, பழகுறீங்க. 10 வருஷத்துக்கு பின்னால நீங்க உங்கள்ட்ட ஓதுறது மறந்துட்டு என்று சொன்னா கூட எங்களோட யூடியூப் சேனல்ல வந்து உங்களோட பிளேலிஸ்ட்ல உங்களோட பெயர்ல இண்டையில இருந்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணப்படும். அதுலதான் உங்களோட வீடியோ எல்லாம் அப்டேட் ஆகும். நீங்க போயிட்டு அதுல பார்க்கலாம். ம் சரியா? ம் இதான் உங்களுக்கான விஷயம். உங்களோட ஹோம்ஒர்க் நீ செஞ்சு கொள்றது
உங்களோட வீடியோஸ் நீங்க மறந்தா நீங்க பார்த்துக்கொள்றது, நீங்க 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சும் உங்களோட வீடியோஸை போயிட்டு பார்த்துக்கொள்றது, இதுக்கெல்லாத்துக்காக வேண்டி தான் நாங்கள் அந்த சேனலை உருவாக்கி இருக்கிறோம். இது எங்கட சேனல்ல இருக்கிற சில மாணவ ம் மாணவிகளோட நேம் லிஸ்ட்டுகள், அதாவது பிளே லிஸ்ட்டுகள். இப்போ இது பழசு, மிச்சம் பழசு. இப்போ ஒவ்வொருத்தர் டைம் 100, 200, 400 வரைக்கும் 500 வரைக்கும் கிளாஸஸ் போய் கொண்டிருக்கும். உங்களோட எவ்ரி கிளாஸஸ் உங்களோட பிளே லிஸ்ட்ல போயிட்டு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். நீ கட்டாயம் இன்றைய ரெக்கார்டிங், இன்றைய கிளாஸ்ல வீடியோ நாளைக்குள்ளால அப்லோட் பண்ணப்படலை என்றால், உங்களோட பேர்ல வந்து இல்லை என்று சொன்னா கட்டாயம் அகாடமி வாட்ஸ்அப் நம்பருக்கு நீ மெசேஜை போட்டுக்கோங்க, என் இப்படி அப்டேட் ஆகல பார்த்துக்கோங்கன்னு சொல்லி. அந்த அப்டேட் எங்களுக்கு தேவை. ம் சரியா? ம் சம்டைம் எரர் ஆகலும் அப்போ உடனே நாங்க அதுக்குரிய ரீகவர் பண்ற வேலையை செய்யலாம். 2 days 3 days ஆகிக்கிட்டு தான் எங்களுக்கு ரீகவர் பண்ணி தர இயலாது. அண்ட் எங்களுக்கு மோர் தென் 25 கிளாஸஸ் வீடியோ ஒரு நாளைக்கு அப்லோட் ஆகும். நீங்க 2 days ஆகிங்கன்னா எங்கிட்ட ஆ 50 60 பேர் கிளாஸ் வீடியோ போய்த்திடும். அதுக்கு போறோம் எங்கிட்ட டிவைஸ்லயும் அந்த பேக்கப் இல்லாம போய்த்திடும். ஸோ அப்படிதான் செட்டப் பண்ணிக்கிறாங்க. அவங்க கட்டாயம் இன்றைய கிளாஸ் முடிஞ்சுட்டா நீங்க நாளைய நாள் பார்க்கலாம். நாளைக்குள்ளால நீங்க எங்களுக்கு அப்டேட் பண்ணலாம், இதுதா இல்லையான்னு சொல்லி. ஆ சரி, கடைசி கட்டத்துக்கு வந்துக்கிறோம். எங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? தாரம் என்ன எங்க தேடி பார்த்து அபிஸ் என்னது? அபிஷ் என்னது? நீங்க ஏன் தேடி பார்க்கல? அபிஷ் என்ன எல்லாத்தையும் நம்புறோம் அப்படியா? அபிடு சொன்னா எங்க அபி இந்த கிளாஸ் இருக்குது எங்கட அகாடமி என்று சொன்னா எல்லாம் ஆன்லைன்ல தான் நினைக்கிறாங்க. ஏன் ஆன்லைன்ல தேடி பார்க்கல? அது தேவையில்லைனா அப்படியா? சரி, இப்ப இதுட்டு இப்ப தேடி பாருங்க. உங்களை போல உங்களோட வயசுல உள்ள பிள்ளைகள் எத்தனை பேர் எப்படி ஓதுறாங்க, அவங்கள ஏன்னா இப்படிதான் இது வந்து மிகப்பெரிய உங்களோட சொத்தை பணத்தை செலவழிச்சு நீ கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்க, அப்படித்தானே? சிலங்கால வேற எங்கேயும் இப்படி பணம் செலவழிச்சு கிளாஸை யாரும் செய்ய மாட்டாங்க. சரி, அப்போ இவ்வளவு பெரிய ஒரு தொகையை ம் செலவழிச்சு நான் கிளாஸ்ல ஜாயின் ஆகிறோம் என்றால் இதுல இருக்கிற பெனிஃபிட் என்ன, ஏன் நாங்க இவ்வளவு செலவழிச்சு இப்படி கிளாஸ் ஒன்றுக்கு போகணும், இதுல என்ன செய்யறாங்க என்னங்கிறத கரெக்டா நீங்க தேடி பார்த்துக்கணும். இன்னும் தேடி பார்க்கலன்னா இப்ப சரி போய் தேடி பாருங்க. கிளாஸ்ல வாராக்கள் எப்படி போறாங்க, என்ன மாதிரி வராங்க, இதுல என்ன நடக்குது எல்லாத்தையும் நீங்க ம் கட்டாயம் தேடி பார்க்கணும். சரியா? ம் அப்படி தேடி பார்த்து நீங்க ஒரு வேலை செய்யலாம். நாங்க உங்களுக்கு அகாடமியால இந்த லே அவுட் எல்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்களுக்கு உங்களை போல குருவான படிக்கணும்னா குருவான அதுக்கே உரிய முறையில ஓதி பழகணும். அந்த அமைப்பில தான் நான் ஹிபுல் செய்யணும் என்ற யோசனையில இருக்கிற யாரும் இருந்தால் அவங்களுக்கு எங்கிட்ட இந்த விஷயங்களை நீங்க அனுப்பி வைக்கலாம். இன்ஷா அல்லாஹ். விளைனா நிஹா, ம் வேற என்ன டவுட்டிங் தான் கேட்கலாம். இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும்தான் இப்படி கொஞ்சம் டைம் டிலே ஆகுமா? அடுத்த கிளாஸ் எல்லாம் பயப்பட தேவையில்லை. சரியா 20 நிமிஷத்துக்குள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். சொல்லிக்கொள்ளணுமே என்னடா ஆஹா கிளாஸ் டிலே ஆகுதுன்னு சொல்லி டவுட் இல்லை, அப்படித்தானே? ஹைர், அப்போ உங்களோட அடுத்த கிளாஸ் இன்ஷா இல்ல அல்லாஹ் நாங்க ஒன் டைமுக்கு எங்களோட சிலபஸ்ல உங்களுக்குரிய பகுதியோட நாங்க சந்திப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.